வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் மக்களே. இன்னைக்கான எபிசோட் நம்மளுக்கு வந்து எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, நேத்து நைட் வந்து பார்வதியும், கமருதீனும் வந்து ரூல்ஸ மீறி மீன் அந்த மைக்கெல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க. அந்த மாரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கம்ப்ளீட் சாங் போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் வந்து அந்த ரூல்ஸ் பிரேக் வந்து திருப்பியும் சாரி பார்வதி அண்ட் கமருதீன் திருப்பியும் பண்ணாங்க. 3-4 வாட்டி பண்ணியிருக்காங்க. மைக்க வந்து எடுத்து எடுத்து பேசுறது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல பிக் பாஸே வந்து கடுப்பாயிட்டாரு. கடுப்பாயிட்டு அந்த வந்து கொஸ்டின் பண்ணாரு. எல்லாருமே ஸ்டாப் எல்லாருமே அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாரி நீங்க நெறைய டைம் ரூல்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க, மீறிட்டீங்க. ஸோ நீங்க வந்து யாருமே வந்து உங்களுக்கான தண்டனை வந்து இந்த வீட்ல எல்லாருக்குமே சேர்த்து தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ முட்டை, பாலு இதெல்லாம் வந்து காஃபி, டீ தூள் எல்லாமே எடுத்து வைக்க சொல்ட்டாரு. ஹிந்தியில பேசியிருக்காங்க போல இருக்கு பார்வதி கமருதீனும். ஸோ அதுவுமே அவர் அந்த இடத்துல சொல்லாம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. திருப்பி வந்து இந்த கோர்ட் செஷனுக்காக இன்னைக்கு வந்து கோர்ட் இதுதான் போயிட்டு இருந்துச்சு. அந்த செஷனுக்காக எல்லாமே டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உள்ள திருப்பியுமே வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அது அவங்க இஷ்டம். அது அவங்க பர்சனல் பேசுறாங்க, பேசாம போறாங்க. அந்த இடத்துல வந்து திருப்பி கேமரால வந்து சாரி கேட்கறாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இவங்களால தான் திருப்பி பாருங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட்ரா சொன்னோடனே இவங்க பார்வதியும் கமருதீனும் சாரி திருப்பி கேமரா முன்னாடி வந்து கேட்கறாங்க. தோப்பு கருணை போடுறாங்க. ஓகே ஹாப்பி. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு தோணுச்சு அந்த டைம்ல. திருப்பியுமே ஆக்சுவலி 1 ஹவர் எபிசோட்ல வரல. இது வந்து லைவ்ல வந்தது. என்னன்னா திருப்பியுமே உட்காந்து சோஃபால கமருதீன் இருக்காரு. பார்வதி சைட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெதுவா கொசு கொசுன்னு. அப்போ அந்த பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் எதுக்கு கொடுத்தாரு? இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாரு ஒண்ணு. இதுல கமருதீன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது டிஃபன் வேற பண்ணாரு. நாங்க மெதுவா தான் பேசணும். அதுவும் இந்த ரூல்ஸ்ல வந்திருக்கு போல இருக்கு. ஓகே ஓகே அப்படின்னு. ஸோ உடனே அவர் கோவம் வேற பட்டிருக்காரு. கமருதீன் மெதுவா தான் பேசியிருக்காரு. அப்ப நீங்க மெதுவா போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எக்ஸப்டும் பண்ணிக்கலாம் அவங்க லாஸ்ட் வரைக்குமே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கோர்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல வந்து ஆஹ் கானா வினோத் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. கானா வினோத் வந்து அதிரிக்கு ஆப்போசிட்டா எழுதியிருந்தாரு. என்னன்னா வாட்டர்மெலன் வந்து இவரால் தான் வெளியே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அண்ட் பிக் பாஸ் வந்து உங்களுக்கு என்ன நீதி வேணும்னு கேட்கும்போது அது இல்லைன்னு எனக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கானா வினோத். ஸோ வந்து அவங்க வந்து அரோரா ஆதிரியும் கானா வினோதும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட வக்கீல்ஸ ரெடி பண்ணணும். ஸோ அவங்க ரெடி பண்ணது வந்து கானா வினோத் வந்து விக்ரம அவர் சைடுக்கு இது பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஆதிரி வந்து அரோரா பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஜட்ஜஸா வந்து அமித்தும் திவ்யாவும் இருந்தாங்க. அதுல வந்து குமாஸ்தாவா வந்து சபரி அண்ட் டவாலியா வந்து எஃப்ஜேவா இருந்தாரு. ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா வழக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு சைடு. இந்த டவாலி வந்து இவ்வளவு தூரம் கத்துவாருன்னே தெரியல. ஏன்னா எஃப்ஜே வந்து இஷ்டத்துக்கு அங்க கத்திக்கிட்டே இருக்காரு. நிறுத்துங்க நிறுத்துங்க. எந்த டவாலியுமே இந்த மாதிரி கத்தவே மாட்டாரு. நார்மலா 2 வாட்டி 3 வாட்டி சொல்லுவாரு. ஆனா இந்த மாதிரி கத்துனது நான் எந்த இடத்துலயும் பார்த்தது இல்ல. ஃபுல்லா அவர் இன்னும் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அது அவரோட கேரக்டர் இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது வந்து வேணும்னே ஏதோ பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அமித் சீரியஸாவே அவர் வந்து அவரோட கேரக்டர்ல சூப்பரா பண்ணாரு. திவ்யாவும் நல்லா பண்ணாங்க. அண்ட் இந்த தீர்ப்பு கொடுக்குற டைம் வரும்போது வந்து திரும்பவும் பார்வதி ஒரு ப்ராப்ளம் கொண்டு வர பார்த்தாங்க. ஆன் தி ஹோல் அது ஏதோ ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லைன்னா இங்கேயும் வந்து அவங்களால ஒரு டாஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு அமித் சொல்லி ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஹாப்பியா இருந்துச்சு. இதுல வந்து கானா வினோத் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. என்னன்னா நட்பு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கும் ஆதிரிக்கும். ஸோ இதை வச்சுட்டு ஒரு பெரிய சண்டை போயிட்டே இருந்திருக்கு. அவர் லாஸ்ட் வரைக்கும் நான் இதுதான் சொன்னேன் தப்பா தப்பா அப்படின்னு கேட்டாரு. அது வந்து ஒத்துக்கவே இல்லை அவர் லாஸ்ட் வரைக்குமே. ஆதிரியும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஆதிரியோட பாயிண்ட் நான் கரெக்டா பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல. வெளியே தேவையில்லாம பேசுறாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் கரெக்ட்னு புரிஞ்சுச்சு. அண்ட் வந்து அவரோட ஆட்டிடியூட் கொடுத்தாரு பாக்கணுமே ஜெயிச்சோன்னு. அது தப்புன்னு சொன்னா அந்த மனுஷன் ஒத்துக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்குமே. அது என்னோட இஷ்டம்.
அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க வேண்டாம். சாரி கேட்க மாட்டேன்னு சொல்றது வந்து அவரோட இஷ்டம். ஆனா தப்புன்னு ஒத்துக்கவே இல்லை ஒரு வார்த்தை கூட. நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, நல்லபடியா வந்து அது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஷோ. ஹேவன் ஓகே ஓகே மக்களே. ஹாவ் அ நைஸ் டே. குட் நைட். டேக் கேர். பை.